பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோபு 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய கையின் பிரயாசங்களில், உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஸ்தோத்திரம், உங்க மனசு நம்ப முடியாத அளவிற்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். எவைகளெல்லாம் என் மூளை நம்ப மறுக்கிறதோ, எவைகளெல்லாம் என்னுடைய இருதயம் நம்ப மறுக்கிறதோ, அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியினால் அவர் செய்கிற சகல காரியங்களும் எனக்கு பெரியவைகளாய் இருக்கும். அவைகள் அத்துணையும் கிரகிக்க முடியாத, நம்ப முடியாத அளவிற்கு பெரியவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் எவைகளுக்காய் ஜெபிக்கிறீர்கள்? எதற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் செபிக்கிற, நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற, நீங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல காரியங்களிலும் கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். உங்க குடும்பத்துல கிரகிக்க முடியாத அற்புதம் நடக்க போகுது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படல, ஒரு மீன் அகப்படல. சோத்திரம். ஆனால் இயேசு வந்து படகில் மேல் ஏறி சற்று ஆழத்தில் போடு என்று சொன்னார். போட்ட மாத்திரத்துல இவனுடைய படகு நிரம்புது. அடுத்து மீன் வைக்கிறதுக்கு ஸ்டாக் இல்ல. இவனுடைய நண்பர்கள் படகு வருகிறது, அவர்கள் நண்பர்கள் படகும் நிரம்ப ஆரம்பிக்கிறது. வலை இழுக்க முடியல, வலை கிழியத்தக்க விதத்துல. Praise God, hallelujah. பேதுருவை குறித்து வேதவசனம் சொல்லி இருக்கிறது, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு காலில் விழுந்தான். ஏன்னா அவன் லைஃப்ல இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்தது கிடையாது. கிரகிக்க முடியாத அற்புதம். ஸ்தோத்திரம். காலில் விழுகிற அளவிற்கு அவன் லைஃப்ல பார்க்காத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க லைஃப்ல பார்க்காத, கிரகிக்க முடியாத கிரேட்டர் திங்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. Praise God, hallelujah. ஒரு விசேஷித்த, ஒரு கிரேட்டர் திங்ஸ், ஒரு கிரகிக்க முடியாத அளவிற்கு உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்கன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க கையின் பிரயாசங்கள்ல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல இதுவரை பார்க்காத, உங்க மனசு நம்ப முடியாத அளவிற்கு சில பெரிய காரியங்களை அப்பா உங்களுக்கு செய்ய போகிறார். ஓ praise God. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த கல்லை புரட்டி போட சொன்னா 4 நாள் ஆயிடுச்சே நாருமே என்கிறார்கள். லாசருடைய அந்த கல்லறையை திறப்பதற்கு எல்லாரும் யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் திறங்கள். நாரும் நாரும்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு திறக்க ஆரம்பித்தார்கள். ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே எழுந்து வா. சொன்ன மாத்திரத்துல மரியாளால, மார்த்தாளால, அங்க சுற்றிலும் இருந்த ஆயிரக்கணக்கான பேரால நம்ப முடியாத ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம் என்ன நடந்துச்சுன்னா, 4 நாட்களுக்கு முன்னே மரித்து நாற்றம் எடுத்த சரீரம் மறுபடியும் புதிதாய் உயிரோடு எழும்பு வர ஆரம்பிக்கிறது. Praise God. நான் சொல்றேன், ஆண்டவர் செய்கிற அற்புதம் எல்லாம் இப்படிப்பட்ட கிரேட்டர் திங்ஸ் தான் இருக்கும். உங்க லைஃப்ல இன்னும் சின்ன சின்ன காரியம், இன்னும் சின்ன இல்ல கிரேட்டர் திங்ஸை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க கையின் பிரயாசத்துல இதுவரை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியம் நடக்க போகுது.
எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? நீங்க அப்படியே அறிக்கை செய்யுங்க. கிரகிக்க முடியாத காரியத்தை அப்பா எனக்கு செய்வார். என் பிள்ளைங்க லைஃப்ல கிரகிக்க முடியாத செய்வார். இரும்பு தண்ணீர்ல முங்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா முங்கின இரும்பு கோடாரிய ஒரு குச்சை வெட்டி போட்டு இரும்பு கோடாரிய மிதக்க வைக்க முடியும்னா எவ்வளவு கிரேட்டர் திங்ஸ், எவ்வளவு கிரகிக்க முடியாத அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. பிரைஸ் காட். நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தான் பெருசு. இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் ஆகுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை செய்வேன். உன் லைஃப்ல பெரிய காரியத்தை நான் செய்வேன். உன் கையின் பிரயாசத்துல, நீ எதிர்பார்க்கிறதுல, நீ செபிக்கிற காரியத்துல பெரியதை நான் செய்வேன். ஆபிரகாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட், என் சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, இனியெல்லாம் பிள்ளை நடக்குமா? ஆண்டவர் கிரேட்டர் திங் செய்ய ஆரம்பிக்கிறார். செத்து போன சரீரத்தை வச்சு, செத்து போன கற்பத்தை வச்சு ஈசாக்கு என்கிற ஒரு பெரிய ஜாதியை கர்த்தர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன் சரீரம் அதை நம்ப முடியாம இருக்கலாம். உங்க மூளை அறிவு, உங்க இருதயத்தின் நினைவு அதை நம்ப மறுக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீ கிரகிக்க முடியாத அளவிற்கு, நீ நம்ப முடியாத அளவிற்கு பெரிய காரியத்தை உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புறவங்க அப்படியே ஜபிக்க ஆரம்பிங்க. வசனத்தை சொல்லுங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் கண்ணை மூடிட்டு ஏதோ இல்லை இல்லை, வசனம் தான் தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை அப்படியே ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் பிசினஸ்ல, என் சரீரத்துல, என் வீட்டுல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நாங்க கிரகிக்க முடியாத அற்புதத்தை பார்க்கணும். நீங்க சொல்ல சொல்ல அந்த பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் ஆண்டவரால் வரப்போகிறது. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்க. Praise God, hallelujah. ஒரு கிரகிக்க முடியாத அற்புதம் நடப்பதாக யாரெல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்களை என் ஆண்டவர் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. Praise God. அவங்க மனசு நம்ப முடியாத அளவிற்கு, அவங்க இருதயம் நம்ப முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கிரேட்டர் திங்ஸான அற்புதம் அவங்க லைஃப்ல நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அதை கண்ணார பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்கான, குடும்பத்திற்கான கிரேட்டர் திங்ஸ், கிரகிக்க முடியாத காரியம் அவரிடத்திலிருந்து நிச்சயமா உங்களுக்கு வரும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வசனம் அவங்க லைஃப்லயும் பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.